Hello students and my dear parents, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீட் 2024 எக்ஸாம்ஸ் முடிச்சு நமக்கு ஸ்கோர் கார்டு வந்தது. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அதனால நம்ம இன்னும் கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் வராமல் இருந்தது. பட் we have got updates about it. என்னென்னா 1563 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சில போனஸ் மார்க் கொடுத்ததுனால நிறைய மார்க் இன்க்ரிமெண்ட் வந்திருந்தது ஆல் இண்டியா லெவலில். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம் எழுத விரும்புகிறவங்க எழுதிக்கலாம். மற்றவங்களுக்கு மார்க்ஸ் அசச் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நமக்கு இந்த மந்த் எண்ட் தட் இஸ் ஜூன் 23rd ரீ எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க என்டிஏல. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் ஜூன் 30th வந்ததுக்கப்புறம் ஜூலை 6th வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் நம்ம ஜூலையில் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் எதுவுமே வரல. ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா அல்லது பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இது லாஸ்ட் இயர் டாக்குமெண்ட் லிஸ்ட்டும் நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து ஸ்கோர் கார்டு வேணும், நீட் ஸ்கோர் கார்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வேணும். அட்மிட் கார்டு, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா, அந்த அட்மிட் கார்டு வேணும். அப்புறம் நீட் அப்ளிகேஷனில் போட்டோம் இல்லையா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபோட ஹார்டு காப்பி சாஃப்ட் காப்பி எல்லாமே வச்சுக்கோங்க. அது போக நம்ம சர்டிஃபிகேட்ஸுங்கிறது கிளாஸ் 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் வேணும். நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம வந்து ஓபிசி என்சிஎல்னு போட்டிருந்தோம்னா, அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம பிசி எம்பிசியாக இருந்து நம்ம பேரண்டல் இன்கம் 8 lakhsக்குள்ளே இருந்தால் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நமக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் தான் வேணும், பிசி எம்பிசி இப்படி தான் வேணும். பட் ஆல் இண்டியாவில் நம்ம ஓபிசி என்சிஎல் வேணும். ஸோ அது போக எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கேட்டகரி ரிசர்வேஷன் இருந்தால் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் தேவைப்படும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். புதுசாக எதுவும் தேவைப்படாது. ஆஸ் ஆன் நவ் இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸோட அப்ளிகேஷனோ அல்லது நோட்டிஃபிகேஷனோ வரல. பட் என்டிஏ ஹேஸ் அதாவது நியூஸாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் எங்கே நம்ம யூஸ்வலாக நமக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்கன்னா mcc.nic.in எம்சிசி வெப்சைட்டில் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் இன்னும் எந்த இன்டிமேஷனும் வரல, வந்ததே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆஸ் ஆன் நவ் we have to wait ஓகே till the month of July. ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கிறது எந்த மாதிரியான காலேஜஸ்க்கான சீட்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு அப்படின்னா எல்லா காலேஜஸ், எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, இதில் இருக்கிற 15% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தான் ஃபில் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரியான காலேஜஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தான் இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற 15% சீட்ஸ்க்கு நம்ம வந்து சீட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடணும். ஓகே, ஸோ போடலாம், எல்லாருமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடலாம். ஸோ இது பார்த்தினா இன்டிமேஷன் எல்லாமே அப்டேட் ஆனதையுமே உங்களுக்கு வந்து நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.